வெல்கம் டு நல்ல குயின் லோக்ஸ். விநாயகர் சதுர்த்தி என்று அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விநாயகர் பிறந்த கதையை சொல்கிறேன், கேட்டு பயன்பெறுங்கள். ஒரு நாள் பார்வதி தேவி கங்கை ஆற்றில் குளித்துவிட்டு தன் உடலிலிருந்து வந்த மஞ்சள் களிமவை எடுத்து ஒரு அழகான சிறுவனை உருவாக்கினார். அந்த சிறுவனுக்கு உயிர் கொடுத்தார் பார்வதி தேவி. அந்த சிறுவன் தான் விநாயகர். இவ்வாறு விநாயகரை நோக்கி பார்வதி தேவி கூறினார், இனி நீ என் மகன், நான் குளிக்கும்போது யாரும் உள்ளே வரக்கூடாது, நீ காவல் காப்பாயாக என்று கூறினார். அந்த நேரத்தில் சிவபெருமான் அங்கே வந்தார். உள்ளே செல்ல முயன்றார். ஆனால் விநாயகரோ தாயின் ஆணையை மட்டுமே கேட்பவர், அதனால் உள்ளே செல்லக்கூடாது என்று தடுத்தார். சிவபெருமான் மிகவும் கோபமடைந்து தன் கண்களால் உருவாக்கிய பூதகணங்களை அனுப்பி அந்த சிறுவனை ஒதுக்கச் சொன்னார். ஆனால் சிறுவனான விநாயகரோ வீரத்துடன் எல்லாரையுமே வெற்றி கொண்டார். இறுதியில் சிவபெருமான் தானே யுத்தத்தில் இறங்கி தன் திரிசூலால் விநாயகரின் தலையை அறுத்தார். இதை அறிந்த பார்வதி தேவி மிகுந்த துயரத்தில் மூழ்கினார். கோபத்தில் உலகமே அழிந்து போகட்டும் என்று சாபம் அளித்தார். அப்பொழுது தேவதைகள் அனைவரும் சிவபெருமானிடம் கெஞ்சினார்கள். அவளின் கோபம் அடங்க வேண்டுமெனில் அந்த குழந்தையை உயிர்ப்பிக்க வேண்டும். அப்போது சிவபெருமான் தன் கணங்களை அனுப்பி வடக்கு நோக்கி முதலில் கிடைக்கும் உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் ஒரு யானையின் தலையை கொண்டு வந்தனர். சிவபெருமான் அதை சிறுவனின் உடலில் பொருத்தினார். சிறுவன் உயிர் பெற்று எழுந்தார். அப்போதுதான் அச்சிறுவன் கணேசன் விநாயகர் என்று ஆனார். சிவபெருமான் மகிழ்ந்து அச்சிறுவனுக்கு பல வரங்களை அளித்தார். உலகிலேயே முதலாவது வணக்கத்திற்குரியவன் நீ. எந்த வேலையை செய்யும் முன் உன்னை தொழ வேண்டும். தடைகள் அனைத்தையும் நீ நீக்குவாய். அதன் பிறகு உலகம் முழுவதும் விநாயகர் முழு முதற் கடவுளானார். இதுதான் பார்வதி தேவியால் விநாயகர் பிறந்த மிக பிரசித்தமான கதை. இது போன்ற ஆன்மீக கதைகளை கேட்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.